Greetings from Elite English Academy. Dear friends, welcome to this TRB PG English 2020 Success Strategy series, in which I am going to discuss how to prepare for Unit 2. As a part of this, I have analyzed the previous year's questions from PGTRB English examination. So if you take 2019 and 2017 question. So now let me discuss the year-wise distribution. For example, இதுல வந்து poetry, prose, drama அப்படிங்கிற 3 genre இருக்கு. இதுல first 2019ல பார்க்கலாம். 2019ல poetry partல வந்து டீடைல்ல வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா பாரடைஸ் லாஸ்ட்ல இருந்து 2 வருஷமே ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரேப் ஆஃப் தி லாக்ல இருந்தும் 2 வருஷமும் ஒவ்வொரு கொஸ்டின். சோ அதே மாதிரி நான் டீடைல் போயட்ரி பாத்தீங்க அப்படின்னா சோ அஃப்ளிக்ஷன் த புள்ளி சோ அந்த 2 போயட்ரிலயுமே வந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 2 இஸ் காய் மிஸ்ட்ரஸ்ல இருந்து அதாவது டன்ல இருந்து 2 வருஷமே ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெர்பர்ட்ல இருந்து 2017ல கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதுல இன்னும் 2 முக்கியமானது என்ன அப்படின்னா சாம்சன் அண்ட் அகனிஸ்ட். சோ 2 வருஷமே அதுல கொஸ்டின் இல்ல. அதே மாதிரி பீகாக்ஸ் இங்கிலீஷ் வர்ஸ் வால்யூம் 3ல இருந்து 2 வருஷமே எந்த கொஸ்டின்ஸுமே இல்ல. சோ அடுத்து வந்து ப்ரோஸ். சோ ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா டீடைல்ல வந்து லைஃப் ஆஃப் மில்டன்ல இருந்து கொஸ்டின்ஸே இல்ல. அதே மாதிரி த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ல வந்து 2017ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டாம் ஜோன்ஸ் அதுல இருந்து 2019ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அப்புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா டிராமாவில் வந்து 2019ல ஒரு கொஸ்டின் டீடைல் டிராமா, 2017ல வந்து ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல். இப்போ ஈக்குவலா ஒரு வருஷம் கேட்டது இன்னொரு வருஷம் கேட்கல, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நான் டீடைல் டிராமாவை பொறுத்த வரைக்கும் த வே ஆஃப் தி வேர்ல்ட்ல இருந்து 2 வருஷமே ஒவ்வொரு கொஸ்டின் வந்திருக்கு. ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர்ல இருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. சோ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா 2019ல வந்து இந்த யூனிட்டுக்கு வந்து சிக்னிபிகன்ஸ் கம்மியா இருந்திருக்கு. அதாவது 6 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. 2017ல இருந்து வந்து ஈக்குவலா வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அது ஒரு வருஷத்துல வந்து கரெக்டா யூனிட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தது அப்படின்னா 10 to 11 கொஸ்டின்ஸ் 11 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரணும். ஓகேவா? சோ இதுல என்ன பேட்டர்ன் புரியுது அப்படின்னா சில பர்டிகுலர் டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வந்து பீகாக்ஸ் இங்கிலீஷ் வேர்ஸ்ல வந்து வால்யூம் 1 and 3 வந்து மேக்ஸிமம் அவைலபிள் இல்ல. சோ இண்டிவிஜுவல் போயட்ரி வந்து கொஞ்சம் தேடி எடுத்து கண்டுபிடிச்சாலுமே வந்து கொஸ்டின் வைஸ் பார்க்கும்போது வந்து கடைசியா ஒரு 4-5 வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சாம்சன் அண்ட் அகனிஸ்ட்ல வந்து கொஸ்டின் கேட்கல. ஒருவேளை ஏன் கேட்காம இருந்திருக்கலாம் அப்படின்னா சோ டீடைல்ட வந்து பாரடைஸ் லாஸ்ட்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வர்றதுனால சாம்சன் அண்ட் அகனிஸ்ட் மில்டனே எழுதியிருக்கிறதுனால அவங்க ஒருவேளை கொஸ்டின் கேட்காம விட்டுருக்கலாம். சோ இதுதான் அனாலிசிஸ். இப்ப பார்த்தோம் அப்படின்னா டீடைல் நான் டீடைல் செக்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டீடைல்ட விட நான் டீடைல் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க. இப்போ 2019, 17, 19ல வந்து டீடைல்ல வந்து 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 19 நான் டீடைல்ல 3 கொஸ்டின். அதே மாதிரி 17ல இருந்து டீடைல்ல வந்து 4 கொஸ்டின், நான் டீடைல்ல வந்து மிச்ச கொஸ்டின் 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ வாட் இஸ் இட் கன்வே? இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒருவேளை சில பேர் இப்படி நினைப்பாங்க, டீடைல்லாம் நல்லா படிச்சிருவோம், நான் டீடைல் லைட்டா பார்த்துட்டு விட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ப்ரெஷியஸ் 1 or 2 மார்க்ஸ் வந்து இதுல இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா டீடைல்டோ நான் டீடைல்டோ நமக்கு கொடுத்துருக்க சிலபஸ்ல இருக்குதா A to Z நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சக்சஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், சோ எல்லாருமே நல்லா படிப்போம், பட் அதே நேரத்துல இந்த வின்னிங் பீப்புளுக்கும் அடுத்து உள்ளவங்களுக்கும் உள்ள மார்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 1 மார்க் 2 மார்க் தான் நிறைய பேருக்கு வித்தியாசம் இருக்கும். மொத்தத்துல 10 மார்க்ஸ் டிஃபரன்ஸ்ல மொத்த செலக்ஷன் லிஸ்டுமே முடிஞ்சிடும். அதனால எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல கவனம் செலுத்தி கூடுதலா 1 மார்க் வாங்க முடியும் அந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தது அப்படின்னா we have to adapt. ஓகே, இது வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்தது அப்படிங்கறதா இதை பேஸ் பண்ணி அந்த பழைய 2 வருஷத்தோட கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிருக்கேன். அதை எப்படின்னு பார்க்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து 2017 கொஸ்டின்ஸும் அதுக்கு அடுத்து 2019 கொஸ்டின்ஸ்க்கும் அனலைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியும், அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்பதான் தெரியும். ஃபர்ஸ்ட் 2017ல வந்து ஒரு கொஸ்டின், a bracelet of bright hair about the bone.
In the above line, the most powerful effect is produced by. So simply சொல்லணும்னா the question வந்து, so who is the author of this line? இப்போ பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து மில்டன், ஸ்பென்சர், டன், கிரே. சோ கிரே இப்போ இப்போ இதுல இருக்கிற 4 பேருமே வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கிறவங்க தான். இப்போ a bracelet of bright hair about the bone. இப்போ somewhat ஹேரையும் போனையும் கம்பேர் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு அன்யூஷுவல் கம்பேரிசன் இதுல எந்த மாதிரி போயிட்டுல வரும்? ஜான் மில்டன் அன்யூஷுவல் கம்பேரிசன் அதிகமா பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்பென்சரும் வந்து ரொம்ப ஓல்டு ட்ரெடிஷனல் கம்பேரிசன். அதனால வந்து ஸ்பென்சரையும் மில்டனையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி டன், கிரே இந்த 2 பேர்ல பார்க்கும்போது வந்து கிரே வந்து ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இந்த போயட்ரியில வந்து கிரேயோட போயம்ஸ் வந்து அதிகமா கேட்கல. அப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் டன். இப்போ நமக்கு உங்களுக்கு மெட்டபிசிக்கல் போயட்ரி அப்படிங்கிற கான்செப்டுக்கு மீனிங் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா ஒருவேளை நீங்க இந்த லைன்ஸ் வாசிக்காம இருந்தாலுமே வந்து இதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். மெட்டபிசிக்கல் போயட்ரியோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, சோ far-fetched ideas yoked together by violence அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது unusual comparison only for the sake of poetry, so different things are compared. so அப்படி பார்க்கும்போது ஜான் டன் அப்படிங்கிறது வந்து ஆன்சர். அப்ப ஜான் டன்னோட என்னென்ன போயம்ஸ் வந்து நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா, canonization, the ecstasy. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 போயம்லயுமே இந்த லைன் வந்து கிடையாது. சோ இந்த பர்டிகுலர் லைன் எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவருடைய போயம் ரெலிக் அப்படின்ற ஒரு போயம் எழுதியிருக்கிறாரு. அதுலதான் வந்து இந்த லைன்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ ரீட் தட் போம். டு பி to more than one a bed, and he that digs it spies a bracelet of bright hair about the bone. Will he not let alone and think that there is a loving couple lies? சோ இந்த பர்டிகுலர் போயம்ல தான் இந்த லைன் வருது. சோ இந்த லைன் வந்து நமக்கு சிலபஸ்லயே இல்லையே அப்படிங்கிற கொஸ்டின். ஒருவேளை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, there is no answer. ஒண்ணு நம்ம கொஸ்டின் கீ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிஆர்பி வந்து சேலஞ்ச் பண்ணணும். இல்ல அப்படின்னா we have to become familiar with more things. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மெட்டபிசிக்கல் போயட்ரின்னு பார்க்கும்போது far-fetched ideas are to ஒரு ஜெனரல் பேக்ரவுண்ட் படிக்கும்போது இந்த பர்டிகுலர் லைன்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்காக கொடுத்திருக்காங்க. அதனால கம்ப்ளீட்டா இது அவுட் ஆஃப் சிலபஸ் நம்ம சொல்ல முடியாது. சோ மோர் தேன் given poetry, a few more poems, if you study it will be easy. Next, the first part of the Pilgrim's Progress was published in 4 வருஷம் கொடுத்திருக்காங்க. 1677, 1688, 1678, 1679. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் தட் ரொம்ப ஈஸி ஆப்ஷன் தான். இதுல வந்து 1678 இஸ் த ஆன்சர். இதுல ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஆனா அவர் எப்ப முடிச்சிருப்பாரு அப்படின்னா 1677ல முடிச்சிருக்காரு. So it is an additional information, please note. The first part of Pilgrim's Progress was completed in 1677 and it was entered into the Stationers Register on December 22, 1677. அதாவது 1677ல ஜான் பன்யன் இந்த புக்கை முடிச்சு the Stationers Register அப்படிங்கிறது அந்த புக் கம்பெனி, பப்ளிஷிங் கம்பெனி வச்சிருக்கு. அதுல வந்து என்டர் ஆயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவர் லைசன்ஸ் வாங்கினது வந்து 1678. அதுக்கப்புறம் அந்த லைசன்ஸ் வாங்கினதுதான் டேட் ஆஃப் பப்ளிகேஷனா வந்து கன்சிடர் பண்றாங்க. ஆக்சுவலி எக்ஸாக்ட் டேட் எப்போ அப்படின்னா February 18, 1678. சோ இதை பேஸ் பண்ணி இதுல எந்த ட்விஸ்டுமே இல்ல. ஒருவேளை எப்படி கேட்டிருந்தா ட்விஸ்டா இருந்திருக்கும் அப்படின்னா, the first part of the Pilgrim's Progress was completed அப்படின்னா 1677 சொல்லலாம். பட் பப்ளிஷ்ட் அப்படிங்கும்போது 1678 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், dash is delivered from the mouth of Jane Slay Good. Right. சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சோ பொதுவா ஒவ்வொரு வீடியோவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடியா வந்து இன்சிஸ்ட் பண்ணுவேன். என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து இங்கிலீஷ் பேஸ்டா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. சோ அந்த இங்கிலீஷ் பேஸ்டா வைக்கும்போது உங்களுக்கு சில ஃப்ரேசஸ் அண்ட் வேர்ட்ஸ் வந்து உங்க மைண்டுக்கு நல்ல ஃபெமிலியர் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். எப்படின்னா, டெலிவர்ட், நார்மலா இந்த வேர்ட் டெலிவர் அப்படிங்கிறது என்ன மீனிங்? நம்ம இந்த சொமேட்டோ டெலிவர்ஸ் டோர் டெலிவரி, அமேசான் டெலிவர்ஸ் தி புக்ஸ்,
அந்த மாதிரி டெலிவர் அப்படிங்கிற ஒரு மீனிங். பட் இதை தாண்டி ரெடம்ஷன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, டேஷ் ஹூ இஸ் டெலிவர்ட் ஃப்ரம் தி மவுத் ஆஃப் ஜெயன் ஸ்லேகுட். ஜெயன் ஸ்லேகுட்டோட மவுத்ல இருந்து யாரை வந்து மீட்கிறாங்க, ரெடீம் பண்றாங்க அப்படிங்கிற மீனிங் தான் இந்த கொஸ்டின். So the parts are Mr. Despondency, Mr. Feeble Mind, Christina, Much Afraid. ஸோ இதுல வந்து கிறிஸ்டினா இவங்க வந்து செகண்ட் பார்ட்ல கிறிஸ்டியனோட பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ல கிறிஸ்டியனோட ஒய்ஃப். ஸோ அப்போ வந்து நிறைய விஷயங்கள் அந்த பர்சன்ஸ் ரிலேட்டட் எல்லாமே வந்து பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் பார்ட் 2ல உள்ளது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சர்ஃபேஸ் லெவல் கொஸ்டின் தான். உங்களுக்கு பேசிக் ஸ்டோரி லைன் தெரிஞ்சாலே இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டினா ஸோ மற்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஷி கோஸ் டு த ஹெவன். ஸோ அந்த ப்ராசஸ்ல வந்து அட் ஒன் பாயிண்ட் தே ஹேப்பன் டு பி த ரெஃப்யூஜி ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் கேயஸ். ஹவுஸ் ஆஃப் கேயஸ்ல வந்து போறாங்க. அங்க வந்து கேயஸ் மற்ற எல்லாரும் சேர்ந்து வந்து அங்க யார் அந்த ஜேம்ஸ் லேகுட்டோ வந்து அட்டாக் பண்றாங்க. ஸோ தே வின். ஸோ அங்க வந்து யார ரெடீம் பண்றாங்க அப்படின்னா மிஸ்டர் ஃபீபிள் மைண்ட். மிஸ்டர் ஃபீபிள் மைண்ட். ஸோ இந்த அலிகுரி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ல அந்த பிளாட் லைன் தெரிஞ்சாலே மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து மிஸ்டர் ஃபீபிள் மைண்ட். The fourth one, the way of the world was first acted in 1700. It is a surface level question. நீங்க சும்மா விக்கிபீடியாவில் பாத்தீங்கன்னாலே the way of the world நடிச்சீங்க அப்படின்னா 1700 அப்படிங்கிற the first premiered in அப்படிதான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா first displayed or first staged 1700. Next one, which is the auction scene in the school for ஸ்கேண்டல். இந்த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டலோட பேஸே அந்த ஆக்ஷன் சீன் தான். ஸோ அதனால அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. ஸோ ஆக்ட் 4 சீன் 1. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா மைன்யூட்டான கொஸ்டின். சில நேரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஓவரால் சம்மரி படிச்சா போதுமா அப்படிங்கிற மாதிரி என்கொயர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி படிச்சா அது பத்தாது அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து இந்த கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிளா இந்த சீன், இந்த ஆக்ஷன் சீன் எதுல கரெக்டா வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்ட் 4 சீன் 1. ஸோ அதனால நீங்க சம்மரி படிக்கிறது தப்பு இல்லை. பட் அதே நேரத்தில் சீன் வைஸ் சம்மரி படிச்சீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி டு ரிமெம்பர். Number 6. Mrs. Hardcastle was struck by the dash of Mr. Maslow. So here this particular question is taken from She Stoops to Conquer. So இதுல வந்து her behavior is the answer. So overall plot தெரிஞ்சாலே இந்த ஆன்சரை வந்து நம்ம பண்ணிடலாம். Question number 7. The mistakes of a night is the subtitle of She Stoops to Conquer. நீங்க பாத்தீங்கன்னா 2017ல வந்து 2 கொஸ்டின்ஸ் She Stoops to Conquerல இருந்து இது பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சோ இது வந்து ரெண்டுமே சர்ஃபேஸ் லெவல் கொஸ்டின் தான். சோ இதோட எந்த ஒரு புக் படிச்சாலுமே அதுக்கு வந்து இன்னொரு சப்டைட்டில் இருந்தாலோ இல்லைன்னா அந்த ஒரு எடிஷன்ல ஒரு டைட்டிலும் இன்னொரு எடிஷன்ல டைட்டில மாத்தி இருந்தாலோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதுல வந்து ரெகுலரா கொஸ்டின்ஸ் வருது. Question number 8. In the poem Sacrifice, George Herbert states various sets of conflicts in. So George Herbert வந்து அவர் வந்து மெட்டபிசிக்கல் பாயிண்ட். ஸோ மெட்டபிசிக்கல் பாயிண்ட் அவரோட 2 ஒர்க் வந்து நம்ம சிலபஸ்ல பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அஃப்ளிக்ஷன் அண்ட் த புல்லி. ஸோ அஃப்ளிக்ஷன்லயுமே வந்து ஸோ மொத்தம் 5 போயம்ஸ் இருக்கு. நம்ம ஜென்ரலா தேடி பார்த்தோம் அப்படின்னா அஃப்ளிக்ஷன் போயம் 1 தான் இருக்குது. பட் அதே நேரத்துல போயம் மோர் தென் 1 இருக்கு, 5 போயம்ஸ். அதை எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுல இப்ப அவரோட இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட எல்லா போயம்ஸையும் வாசித்திருந்தா ஆன்சர் பண்ணிடலாம் ஒண்ணு. இன்னொன்னு அவர் என்ன மாதிரி போயட் இன் ஜெனரல் அப்படின்ட்டு தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டினை வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் தி ஆல் மெட்டபிசிக்கல் போய்ட்ஸ், எல்லா மெட்டபிசிக்கல் போய்ட்ஸ்லயுமே அவர் மோஸ்ட் ரிலீஜியஸ் பர்சன் யாரு அப்படின்னு கேட்டா ஜார்ஜ் ஹெர்பர்ட். அவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பிரீஸ்ட். சோ அவருடைய தீம்ஸ் வந்து எதுக்கு ரிலேட்டடா இருக்கும்? ரிலிஜியஸ் திங்ஸுக்கு ரிலேட்டடா இருக்கும். அப்ப அவருடைய ஆப்ஷன்ஸ் இந்த கொஸ்டின்ல பாருங்க. தி ஸ்பேர் ஆஃப் பிலாசபி, the field of psychology, the Christian doctrine of sacrifice,
the area of sociology. அப்போ இப்போ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, சிம்பிளா இப்போ கொஸ்டின் அப்ரோச் பண்ணுங்க. இந்த poem sacrifice ஜார்ஜ் ஹெர்பர்ட் ஸ்டேட்ஸ் வேரியஸ் செட்ஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட்ஸ். அப்போ ஜார்ஜ் ஹெர்பர்ட் என்ன மாதிரி இந்த poem sacrifice நம்ம படிக்கல, அப்போ எப்படி அவருடைய தீம்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னா நேச்சுரலா கிறிஸ்டியன் டாக்ட்ரின் ஆஃப் சாக்ரிஃபைஸ், அவ்வளவுதான். 9th one, Dash comments that rape of the lock is the most exquisite example of ludicrous poetry. ஸோ இந்த ஐடியாவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்ததுதான். ஸோ எதுக்காக நாம இங்கிலீஷ்ல படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுல வந்து ரெண்டு முக்கியமான வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்கியூசிட், ரொம்ப எக்ஸ்கியூசிட் அப்படின்னா வெரி ரிச், வெரி அட்ராக்டிவ், வெரி பியூட்டிஃபுல்லி எக்ஸிபிட்டட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கு. லுடிக்ரஸ் அப்படின்னா, லுடிக்ரஸ்னா ட்ரிவியல், லாஃபபிள், சிம்பிள், அந்த மாதிரி சிம்பிளா ஒரு ஒரு அப்ப சில்லி அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. அப்போ இப்ப யார் சொல்றா? ரேப் ஆஃப் த லாக் பத்தி சொல்றாங்க. சோ ரேப் ஆஃப் த லாக்ஸ்ல நிறைய லைன் இருக்கு. சோ அதுல நிறைய கேரக்டர்ஸ் வர்றாங்க. சோ அதுல ஒரு பிளாட் லைன் அழகா இருக்குது, அந்த லைன்ஸ் கொடுத்து கேட்கலாம். பட் அதெல்லாம் கேட்காம ரேப் ஆஃப் தி லாக்க பத்தி இன்னொருத்தர் சொன்ன ஒரு விஷயத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, someone comments that rape of the lock is the most exquisite, more very beautiful example of ludicrous poetry. அப்படின்னா ரொம்ப silly poetry or a poetry on simple theme. இப்ப யாரெல்லாம் சொல்லியிருப்பா அப்படின்னா சாமுவேல் ஜான்சன், ஜான் ட்ரைடன், ஜான் டென்னிஸ், மேத்யூ ஆர்னால்ட். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தரை வந்து ஃபர்ஸ்டே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். யாரு அப்படின்னா ஜான் டென்னிஸ். அவர் வந்து கிரிட்டிக் அப்படிங்கிற ஃபேஸ்ல வர மாட்டாரு. சோ மேத்யூ ஆர்னால்டும் போயட்ரி பத்தி பேசியிருக்கிறாரு. பட் அவர் கிளாசிக்ஸ் பத்தி அதிகமா பேசினது இல்லை. அவர் வந்து மேத்யூ ஆர்னால்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப ரெண்டு பேரும் நமக்கு இருக்கிறாங்க, ஜான் ட்ரைடன், சாமுவேல் ஜான்சன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஜான் ட்ரைடன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா லைஃப்ஸ் ஆஃப் போய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து சாமுவேல் ஜான்சன் எழுதியிருக்கிறார். இதுல வந்து கிரேட் போய்ட்ஸோட அவங்களுடைய குவாலிட்டிஸ், அவங்களுடைய என்ன இம்பார்ட்டன்ட் போயம்ஸ் எல்லாத்த பத்தியும் இது பண்ணுங்க. சோ ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, அந்த ஏஜ் டைம் லைன் ஞாபகம் வச்சுக்கிட்டு டாக்டர் ஜான்சனுக்கு முன்னாடி உள்ள ரைட்டர்ஸ் எஸ்பெஷலி போயட்ஸ் அப்படின்னா அவங்கள பத்தி கண்டிப்பா டாக்டர் ஜான்சன், சாரி சாமுவேல் ஜான்சன் தான் டாக்டர் ஜான்சன் வந்து ஏதாவது சொல்லியிருப்பாரு. சோ அந்த லாஜிக்கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா சாமுவேல் ஜான்சன் அப்படின்ட்டு படிக்காம கூட சொல்லலாம். ஏன் படிக்காம சொல்றேன்னா இந்த மாதிரி கிரிட்டிசம் வந்து ஒருவேளை சில நேரத்துல உங்களுக்கு ஃபெமிலியரா இல்லாம இருக்கலாம். அதனால வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது வந்து சாமுவேல் ஜான்சன் கண்டிப்பா he just has commented so many things. Next question. In Paradise Lost, Book 9, Adam eats the forbidden fruit because of his dash. So, Paradise Lostல வந்து கண்டிப்பா எல்லா வருஷமே ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒரு சர்ஃபேஸ் லெவல் கொஸ்டினும் இருக்கு, டீப் லெவல் கொஸ்டினும் இருக்கு. ஸோ எல்லா லைனும் 1000 and odd லைன்ஸ் இருக்கு. அதை படிச்சுக்கிறது வந்து நல்லது. அட்லீஸ்ட் ஒன்ஸ் we have to go through it, right? So இந்த கொஸ்டினை பாத்தீங்க அப்படின்னா it is based on the theme. In Paradise Lost, Book 9, Adam eats the forbidden fruit. Adam ஏன் ஃப்ரூட்டை சாப்பிட்டான்? சோ ஈவ் எப்படி சாப்பிட்டா அப்படின்ட்டு நமக்கு தெரியும். எப்படி சாப்பிட்டாங்க ஈவ்? இந்த சேட்டன் வந்தது சர்பன்ட் இதுல இதை சாப்பிட்டா காட் மாதிரி ஆயிருவீங்கன்னு சொன்ன உடனே சாப்பிட்டுட்டாங்க, ரைட்? அப்போ ஆடம் ஏன் சாப்பிட்டான்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபியர் ஆஃப் சேட்டன், ரைட்? சோ ஃபியர் ஆஃப் சேட்டன் அப்ப யார் கொடுத்தா நமக்கு தெரியும், ஈவ் தான் கொடுத்தாங்க. அதனால ஃபியர் ஆஃப் சேட்டன் இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹங்கர் ஃபார் பவர், சோ அவன் ஹங்கர் ஃபார் பவரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து லவ் ஃபார் ஈவ் அண்ட் டிசையர் ஃபார் நாலேஜ். சோ இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு மிச்சம் இருக்கு. டிசையர் ஃபார் நாலேஜும் ஆடம் வந்து டைரக்டா இல்லாதனால அதை ரிமூவ் பண்ணிடலாம். லவ் ஃபார் ஈவ். சோ சில டைம்ல வந்து லக்ல கூட நமக்கு சில கொஸ்டின் இந்த மாதிரி கிளிக் ஆகும். எப்படின்னா சோ ஒரு பேசிக் லாஜிக் தான். சோ எதனால ஆடம் வந்து அந்த ஃப்ரூட்டை ஈட் பண்ணா அப்படின்னா தட் இஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த லவ் ஃபார் தி ஈவ். அவங்கள வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்கறாங்க. சோ ஈவுமே வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஷீ திங்ஸ் should I give this
டு ஆடம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. இப்போ நான் ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரூட்டை ஆடம்க்கு கொடுக்காம இருந்தா நமக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், we can keep Adam permanently as my subordinate அப்படின்னு திங்க் பண்றாங்க. இன்னொரு உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, அக்கார்டிங் டு காட்ஸ் கர்ஸ், இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப ஈவ் என்ன செய்யறாங்கன்னா, ஒருவேளை if I die, what will happen next? God may create another Eve, Adam may live happily with that Eve. No, இது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்ட்டு she takes the decision to sharing the fruit. சோ அதனால கொடுக்குறாங்க. ஆடமும் அதே மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். ஒருவேளை இப்போ நம்ம இது பண்ணல அப்படின்னா ஈவ் இறந்து போயிருவாங்க. ஈவ் இறந்து போனா நமக்கு வேற ஒண்ணுமே இல்ல. So I have, whether it is right or wrong, I have to take part in her action decide பண்ணி he also accepts that the fruit. அப்புறம் அந்த full fruitமே ஃபுல்லும் சாப்பிட்றோம். ஸோ அதனால லவ் ஃபார் ஈவ் அப்படிங்கிறது தான் தீம் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ யூ கேன் மேக் இட். ஸோ இதான் இந்த 10 கொஸ்டின்ஸும் வந்து 2017 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா 1-2 கொஸ்டின்ஸை தவிர எல்லாமே சர்ஃபேஸ் லெவல் கொஸ்டின் தான். பட் இதே இது அடுத்து கேட்டிருக்கிறாங்க பாருங்க, 2019 உள்ள கொஸ்டினை பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே கொஞ்சம் இன்னும் டீப்பர் லெவலுக்கு போய் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி ரேப் ஆஃப் தி லாக் டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இன் த ரேப் ஆஃப் தி லாக், அலெக்சாண்டர் போப் வியூஸ் த்ரூ த கிராண்டியோஸ் எபிக் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு கிராண்ட் நரேட்டிவ் வந்து a quarrel between dash and dash of his day. சோ இதுல அந்த பேக்ரவுண்ட வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க வந்து, அந்த ரேப் ஆஃப் தி லாக்ல அவங்க கான்டெம்பரரி பீரியட்ல 2 பேருக்கு நடந்த குவாரலை பத்தி சொல்லியிருக்காங்க. அது யாரெல்லாம்? அதுதான் கொஸ்டின். ஒன்னு இந்த அப்பர் கிளாஸ் அண்ட் லோயர் கிளாஸ், பியூரிட்டன்ஸ் அண்ட் கேத்தலிக்ஸ். இது வந்து அப்பர் கிளாஸ் அண்ட் லோயர் கிளாஸ் கிடையாது. ஏன்னா சோ இட் இஸ் அபவுட் மேரேஜ். அந்த லார்ட்ஸ் தான் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ 2 பேருமே ஈக்குவல் கிளாஸ் தான். சோ அதனால அந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடும். பியூரிட்டன்ஸ் அண்ட் கேத்தலிக்ஸ், சோ இந்த ஆப்ஷன் வந்து இதுல வரவே இல்லை. ரைட். சோ அதையும் விட்டுருவோம். சோ அதுக்கப்புறம் 2 இருக்கு, த பெல்லஸ் அண்ட் எலிகன்ஸ் அண்ட் த பிரிட்டிஷ் அண்ட் தி பிரெஞ்ச். இந்த பிரிட்டிஷ் அண்ட் தி பிரெஞ்சுமே வந்து இதுல கிடையாது. 2 பேருமே இங்கிலாந்து பேஸ்ட் பீப்புள் தான். சோ அதனால அதுவும் கிடையாது. இந்த பெல்லஸ், இப்போ இதனாலதான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், எதுக்காக இங்கிலீஷ்ல படிக்கணுங்க. இந்த பெல்லஸ் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா நீங்க உடனே பிக்ஸ் பண்ணிருவீங்க, மத்த ஆப்ஷன் எல்லாம் பார்க்காமே பிக்ஸ் பண்ணிருவீங்க. பெல்லஸ் அப்படின்னா பியூட்டிஃபுல் விமன், எலிகன்ஸ் அப்படின்னா பியூட்டிஃபுல் விமன் அண்ட் தேர் வேஸ் ஆஃப் லைஃப். சோ இத பத்தி தான் அந்த தீம் இருக்குது. சோ இட் இஸ் த ஆப்வியஸ் ஆன்சர். சோ தட் இஸ் த ரீசன், as much as possible try to internalize the ideas of a particular work in English so that when such questions are asked like this, இதுல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ல எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்ல, only the difficult choice of words in options. So if you understand that easily you can answer. So go with the text and study in English. So that is the point I would like to make. Next one, the plot of the way of the world is built upon dash. Obvious question தான், ரொம்ப டீடைல்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் கிடையாது. So the institution of law, a power and fortune, a legacy of conflict, the positive values of the society. The way of the world and the drama பத்தி பார்க்கும்போது வந்து so it talks about or it criticizes the old habits, it criticizes the contemporary society. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த கான்டெம்பரரி சொசைட்டில எப்படி அவங்களுடைய பிஹேவியர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் செட், so many audience are struck by the enactment because it was about the continuing the immorality of the previous decades and was not well received. So the thing is, so at the beginning when the play was staged, it was not very successful because it criticized the old ways of living. So இதுல வந்து ஈஸியா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லாவை கிரிட்டிசைஸ் பண்றது அப்படின்னா அந்த கண்ட்ரியை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி, இது அதை பண்ணவே இல்லை.
பவர் அண்ட் ஃபார்ச்சூன் அந்த இதுக்கும் வரவே இல்லை. அதே மாதிரி இட் டசன்ட் டாக் அபவுட் அந்த ஆப்ஷன் டி வந்து கம்ப்ளீட்டா இரலவெண்ட் ஆன்சர். ஏன்னா இந்த வே ஆஃப் தி வேர்ல்டு வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. எப்படி மக்கள் வந்து தவறான பாதையில செல்றாங்க. ஸோ லெகசி, இந்த லெகசி அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சாலே நீங்க இந்த ஆன்சர் வந்து ஈஸியா கொடுத்துடலாம். லெகசி இட் இஸ் அபவுட் a little bit past, how there was a conflict between old ideals and new ideals. அதான் ஆப்ஷன் வந்து C, a legacy conflict. Third one, it is a deep answer. It is given based on the text. பாருங்க, Milton gives an account of Satan's wanderings in the lines given below. இது வந்து book 9ல வந்து first few pagesலயே வந்துரும். சேட்டன் வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு ஒரு 8 days இங்கிட்டும் போயிட்டு 8th டேல தான் நம்ம பாரடைஸ் கார்டன் ஆஃப் ஈடனுக்கு வந்து without the knowledge of other angels he enters. So look at the lines given. Thence full of anguish driven the space of 7 continued nights he rode with darkness. Thrice equinoctial line he circled, 4 times crossed the car of night, from pole to pole traversing each color. இப்போ இதுல வந்து மில்டன் எதை பத்தி சொல்றாரு? ஆப்ஷன் ஜியோகிராபிக்கல், அஸ்ட்ரானமிக்கல், ரீஜனல் அண்ட் கார்டோகிராபிக். இதுல பார்த்தோம் அப்படின்னா ரீஜனல், அஸ்ட்ரானமிக்கல், ஜியோகிராபிக்கல் இந்த ஆப்ஷன்ஸ்குள்ள தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஜியோகிராபிக்கல் இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்பேஸ், ரைட்? ஸோ ஜியோகிராபி இந்த இடத்துல இருந்து அந்த இடம், இந்தியா, பாகிஸ்தான் அப்படி நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிளேஸ். அஸ்ட்ரானமி இஸ் ரிலேட்டட் டு ஜஸ்ட் ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அதெல்லாம். ரீஜனலும் ஜியோகிராபிக்கலும் ஒன்று. ரீஜனல்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ், ஜியோகிராபிக்கல்னா மொத்த பிளேஸ். இதுல வந்து இந்த லைன்ல உள்ள ஒரே ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் ஃபிக்ஸ் த ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தேர்ட் லைன் பாருங்க, வித் டார்க்னஸ் த்ரைஸ் த ஈக்வினோட்டிக்கல் லைன். வாட் இஸ் ஈக்வினோட்டிக்கல்? ஈக்வினோட்டிக்கல் அப்படின்னா it is the another term for celestial equator. அதாவது அந்த heavenly bodies, இந்த நார்த் போல், சவுத் போல் சொல்றோம்ல, அதுதான் ஈக்வினோட்டிக்கல். ஸோ அப்போ அந்த போல், அந்த செலஸ்டியல் அப்படின்னாலே so that is related to astronomy. so இந்த ஒரு வேர்டுக்கு நீங்க ஆன்சர் மீனிங் தெரிஞ்சாலும் you can easily fix the answer. it is astronomical. so astronomical is the answer. கண்டிப்பா ஜியோகிராபிக்கல் கிடையாது, அது it is a miscue. ஏன்னா ஜியோகிராபி இதுல நம்ம சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இதுல வந்து நைட்டுங்க, போல் டு போல், சவுத் போல், நார்த் போல், அப்போ வந்து ஜியோகிராபி தானே அப்படின்னு கிடையாது. so that is related to the astronomy. Fourth one, Tom Jones is a dash in prose with mock heroic invocations and descriptions scattered through the narrative. So interesting, இந்த நாவல் எப்படின்னா பொதுவா வந்து ஒரு நாவல் இருக்கும், அதை பத்தி வேற யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல டாம் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹென்ரி ஃபீல்டிங்கே அவருடைய நாவலை பத்தி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ப்ளீஸ் நோட் டவுன், மேபி இதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் இன்னொரு எக்ஸாம்ல கூட கேட்கலாம். He defined the novel as a comic epic in prose. அப்போ who defined Tom Jones as a comic epic in prose na? And the author Henry Fielding. This turns out to be surprisingly negative definition. Then it is a novelist prose, but at the same time he calls it epic. அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா it is related to the poetry. பட் இதுல இவரே சொன்னதுனால இந்த டேர்ம் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்ன சொல்லிட்டாரு? டாம் ஜோன்ஸ் இஸ் அ காமிக் எபிக் இன் ப்ரோஸ். So please note down. So comic epic in prose என்ன அப்படின்னா டாம் ஜோன்ஸ், ஹென்ரி ஃபீல்டிங் ஓட நாவல். இதை யாரு சொன்னா அதோட ரைட்டர் ஹென்ரி ஃபீல்டிங் தான். Question 5. The type of catalog verse, a very old poetic formula used by Andrew Marvell in his poem To His Coy Mistress, is called. It is really a beautiful and deeper level question. ஸோ இதுவரைக்கும் கொஸ்டின் 10 வருஷமா இருந்து லைன்ஸ்ல கொஸ்டின் கேட்டு டயர்ட் ஆகி யாரோ எதுலயோ சொன்னத ஒரு கொஸ்டினை வந்து ரொம்ப டீப்பர் லெவல்ல கேட்டுட்டாங்க. ஆக்சுவலி ஆண்ட்ரி மார்வலோட போயம்ஸ், கிவன் போயம் வந்து ரொம்ப ஈஸி தான். பட் அதே நேரத்துல வந்து டு இஸ் காய் மிஸ்ட்ரஸ், பட் அதே நேரத்துல வந்து இதை ரொம்ப கஷ்டமா காம்ப்ளிகேட்டடா கேட்டுட்டாங்க. இதுல வந்து ஆப்ஷன்ஸ் பாருங்க, த லியோனி வர்ஸ், த பிளேசன், த பிளாங்க் வர்ஸ்,
verse libre. So இப்படி 4 ஆப்ஷன். blank verse வந்து அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. blank verse அப்படின்னா blank verse is a poetry written with regular metrical but unrhymed lines. For example, Paradise Lost வந்து the is written in blank verse. என்ன அப்படின்னா கரெக்டா அந்த மெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டா இருக்கும். பட் அதே நேரத்தில் மெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா அந்த எத்தனை ஃபர்ஸ்ட் லைன்ல எத்தனை வேர்டு, அடுத்த லைன்ல எத்தனை வேர்டு அப்படிங்கிறது. ஆனா அதே நேரத்தில் ரைமிங் இருக்காது. கடைசி எண்டிங் ஆஃப் லாஸ்ட் வேர்டு ரைமிங் இருக்காது. அதான் blank verse. ஸோ அப்போ மிச்சம் 3 பார்க்கணும். The Leone verse. Leone verse என்ன அப்படின்னா இட்ஸ் a type of versification based on internal rhyme, so and commonly used in Latin verse. Internal rhyme. So இது வந்து ஆப்ஷன் இல்லை. ஏன் அப்படின்னா மெட்டபிசிக்கல் போய்ட்ரி பெரும்பாலும் ரைமிங்கா இருக்காது, அன்ரைம்டு ஒர்க்கா தான் இருக்கும். அதனால இந்த ஆப்ஷன் இல்லை. பட் இந்த ஆப்ஷன் இல்லைன்னு தெரியும்னாலே இந்த லியோனி வேர்ஸ்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்டர்னல் ரைம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வேண்டியிருக்கு. அடுத்து வந்து த பிளேசன். So the blazon அப்படின்னா it is also a catalog verse. It is either praised or blamed through a detailed listing of its attributes or faults. அதாவது ஏதாவது ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து மற்றவங்களை blame பண்றது. ஸோ அதுதான் வந்து the blazon, blame, right? blame, blazon verse. blazon verse அப்படின்னா ஏதாவது ஒரு ஐடியாவுக்காக மற்றவங்களை திட்டுறது, டீடைல்டா திட்டுறது. ஸோ அடுத்து verse libra. லிப்ரே அப்படிங்கிற அந்த பிரெஞ்சு லாட்டின் வேர்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா, பிரெஞ்சு இந்த வேர்டு லாட்டின்லயும் அவைலபிளா இருக்கு, பிரெஞ்சுலயும் அவைலபிளா இருக்கு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃப்ரீ வர்ஸ், லிபர்ட்டி, ஃப்ரீ, ரைட்? ஃப்ரீ வர்ஸ். ஸோ இதுக்கு வந்து நோ மீட்டர். ஸோ வேர்ஸ் அப்படின்னா ஃப்ரீ வர்ஸ். கிட்டத்தட்ட ஃப்ரீ வர்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு லென்த்ல இருக்கும், எந்த ரைமிங்குமே இருக்காது. ஸோ நவ் கமிங் டு திஸ் பாயிண்ட். ஸோ டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ். உங்களுக்கு அந்த போய்ட்ரி இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்டா அந்த தீம் பேஸ்ட் கொஸ்டின் தான் கிட்டத்தட்ட. இதுல வந்து டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ், ஒரு மிஸ்ட்ரஸ் இருக்காங்க, அவங்கள வந்து யூ ஆர் நாட் கமிங் டு மீ, யூ ஆர் நாட் ஈல்டிங் டு மீ அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அவங்கள ஸ்கோல் பண்ணுவாரு. இல்லைன்னா ஹி இஸ் ட்ரைங் டு பர்சுவேட் ஹர். ஸோ அதனால இட் இஸ் அ பிளேசன் வர்ஸ். So இந்த இதை பொறுத்த வரைக்கும் what you have to remember, so there are 4 different forms of poetry mentioned here. Please become familiar with that. So in future there may be a question based on that. The next one, what is the other title of the play? All for Love, which was published in 1677. Very open question. ஸோ ஒரு பொதுவா விக்கிபீடியா பேஸ்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணா கூட ஃபர்ஸ்ட் லைனே இந்த கொஸ்டின் தான் இருக்கும். த வேர்ல்ட் வெல் லாஸ்ட். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் க்ளோஸா ஃபாலோ பண்ண முடியும். த வேர்ல்ட் வெல் லாஸ்ட், லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட், ஷேக்ஸ்பியர் இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. த ப்ரோவோக்ட் வைஃப், த மேன் ஆஃப் மோர். த ப்ரோவோக்ட் வைஃப், த மேன் ஆஃப் மோர். சிலபஸ் நல்லா படிச்சோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த ரெண்டுமே சிலபஸ்ல கிடையாது. அதனால சிஎன்டி ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஷேக்ஸ்பியர். ஜெனரல் ஷேக்ஸ்பியர்லயும் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஸோ நேச்சுரலா இந்த அனதர் ஆப்ஷன் வந்து த வேர்ல்ட் வெல் லாஸ்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு யூனிட்டை படிக்கும்போது அந்த யூனிட் வந்து அந்த யூனிட்ல உள்ள கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது மட்டும் இல்லாம மத்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது வந்து இது இருக்காது அப்படின்ற எலிமினேஷனுக்கு வந்து ஓவரால் ரீடிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். ஸோ ஆக்சுவலி இது இந்த யூனிட்டுக்குள்ள கொஸ்டின் கிடையாது, பட் எப்படி டிஸ்ட்ராக்டிங்கா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் he on honey dew has fed and drunk the milk of paradise, right? So paradise அப்படினாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துரும்? paradise lost ஞாபகத்துக்கு வந்துரும். பட் இது வந்து paradise lostல உள்ள லைன் கிடையாது. இதுல எதுல உள்ள லைன் அப்படின்னா குப்லா கான்ல உள்ள லைன். So it is very obvious that so ஒரு யூனிட்ல உள்ள டெக்ஸ்ட படிக்கும்போது கண்டிப்பா நமக்கு இன்னொரு யூனிட்ல உள்ள கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ வந்து ஒருவேளை உங்களால டிராமால உள்ள எல்லா லைன்ஸையும் படிக்க முடியாட்டாலும் குறைஞ்சபட்சம் போயட்ரியில உள்ள லைனை கண்டிப்பா நீங்க கோ த்ரூ பண்ணிடணும். ஏன்னா போயட்ரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. Dear friends, I hope the video was useful to you. So preparation for PGTRB in a scientific way is not difficult, provided meticulously you plan and study with the right material. If you feel you can continue the journey of your preparation with us, you can feel free to call us.
தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.